என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இது வரைக்கும் சௌந்தர்ய லகரியோட 6 ஸ்லோகமும் அதோட மீனிங்கும் சொல்லின்னு இருந்தேன். இன்றைக்கி 7லேருந்து 10 வரைக்கும் சொல்கிறேன். 7, 8, 9, 10 ஸ்லோகமும் சொல்லி அதோட அர்த்தத்தையும் சொல்கிறேன். இப்போ 7வது ஸ்லோகம். க்வனத்காஞ்சீதாமா கரிகலபகும்பஸ்தனனதா பரிட்சீணாமத்யே பரிணதசரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாசம் ஸ்ரீநிமபிததானகரதலைஹி புரஸ்தாதாஸ்தாம் நக புரமத்யுராஹோ புருஷிகா. இப்போ அதோட அர்த்தம். எப்படி இருக்காளாம் காமாட்சி? பூரண சந்திரன் மாதிரி இருக்கிற முகம் அவளுக்கு. இடுப்பில் ஒட்டியானம் சலங்கை ஓசையோட யானையின் கும்பத்தை போல ஸ்தனபாரத்தோட, கைகளில் கரும்பு வில், மலர் பானம், பாசக்கயறு, ஈட்டி கரங்களோட அலங்காரமாக காட்சி கொடுத்துட்டுருக்கா. அன்னையே, நீ எங்களுக்கு எப்பம்மா காட்சி கொடுக்க போகிற? அடுத்தது 8வது ஸ்லோகம். சுதாசிந்தோர்மத்யே சுரவிடவாடி பரிவிருத்தே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யக கதிசனசிதானந்தலகரீம். அதோட அர்த்தம், அமிர்த கடலில் நடுவில் கடம்பவன காடுகளால் சூழப்பட்டிருக்கு. சிந்தாமணி என்னும் ஒரு வகை ரத்தனத்தால் உருவாக்கப்பட்ட அந்த புறத்தில் பரமேஸ்வரனோட மடியில் ஆனந்த சல்லாபத்தோடு சயனம் கொண்டுருக்கா காமாட்சி. உன்னை சேவிக்கிறவாள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்மா தாயே. 9வது ஸ்லோகம். மஹிமூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹ்ருதி மருதமாகாசமுபரி மனோபிப்ருமத்யே சகலமபி பித்வா குலபதம் சகஸ்ராரே பத்மே சகஸ்ரஹசி பத்யா விகரசே. மூலாதாரம் அப்படின்னு சொன்னாக்க என்ன? பூமி. சுவாதிஷ்டானம் அக்னி, மணிப்பூரகம் நீர், அராகதம் வாயு, விசுக்தி ஆகாயம். இந்த பஞ்சபூதத்தையும் பிருத்வி மனோரமா சுத்த வித்யா மகேஸ்வரா சதாசிவ தத்துவம் அப்படிங்கிற 4 வித தத்துவங்களையும் தாண்டி சந்திர மண்டலத்தில் 1000 இதழ்கள் கொண்ட தாமரை போல சதாசிவனோட சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. 10வது ஸ்லோகம். சுதாதாராசாரைஹி சரணயுகுளந்தர்விகளதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபிரசாம் நாயமகசக அவாப்ய ஸ்வாம் பூமிம் புஜகநிவத்யுஷ்டவலயாம் ஸ்வாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷிகுலகுண்டே குஹரிணி. சந்திர மண்டலத்தில் இருக்கிற அன்னையோட திருவடியிலேருந்து பெருகும் அமிர்த வெள்ளம் இந்த உலகமாகிய உடலின் நாடிகளை நடக்கிறது. அப்புறமா சந்திர மண்டலத்திலேருந்து ஒரு சர்பமாக தன்னை சுத்திண்டு தன்னோட ஆதாரமான மூலாதார சக்கரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் அம்மா காமாட்சி யோக நித்திரையில் இருக்கா. அம்மா தாயே.